வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல தாத்தா சொல்றாரு, கோபி வெளியே போயிட்டோமா, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் கஷ்டப்பட்டோம். அதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படல. நீங்க பேசுனதெல்லாம் சரிதான். இப்போ இல்லை, நாளைக்கு எங்களை பாக்யா வெளியே போக சொன்னா கூட நாங்களும் போய் தானே ஆகணும்னு கேட்டோடனே, அதை கேட்டதும் இவங்க 3 பேர் ஷாக் ஆகுறாங்க. ஏங்க நீங்கள் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. எப்படி பார்த்தாலும் நான் அவனுக்கு அப்பா தானே, அவன் தண்டனை அனுபவிக்கிட்டோம், எனக்கும் அப்படி தானேன்னு கேட்கும்போது, இல்லை தாத்தா, நீங்கள் எங்களோட தாத்தா, அவரோட அப்பா இருந்தாலும் நீங்கள் எங்களோட தாத்தா, நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதும் போது இதெல்லாம் உங்களோட பெருந்தன்மைன்ட்டு அவர் சொல்கிறாரு. கோபி அவங்க அம்மா பார்க்குறதுக்கு வராரு. அவங்க மூஞ்ச வேற பக்கம் திருப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் கூப்பிட்டதுனால நாங்கள் வந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. சரி போயிடலான்னு பார்த்தா நானும் உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். அதனால தான் இங்கே இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் இங்கே பாரும்மா, எல்லோரும் என்னை போக சொல்கிறாங்க, நீங்களும் என்னை போக சொல்லிட்டீங்க. எனக்கு வேறு வழி தெரியல, நானும் போய்ட்றேம்மா. ஆனால் உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் இருப்பேனா எனக்கு தெரியலம்மா. நான் நல்ல புருஷனா இல்லைனாலும் என் பாக்கியாவுக்காக அவளை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வேறு கல்யாணம் பண்ணிவிட்டேன். அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு கூத்தடிப்பியான்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், நானும் பிடிக்காதவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்போ நீ அதே தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. சரி விடுங்கம்மா, நான் அவளுக்கு நல்ல புருஷனா இல்லைனா பசங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல மகனாகவும் நல்ல அப்பாவும் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட பொறுப்பாக்குறையோட. ஆனால் பசங்க இப்போ எழில் வந்துட்டு என்னை வெளியில் போக சொல்கிறான். நீங்களும் எனக்கு அப்படி சொல்கிறீங்க, என்னால் வேறு வழி தெரியல. இங்கே வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறத பற்றி எனக்கு எதுவும் கிடையாது. நான் தனியாக போனேன்னா நெஞ்சு வடித்து செத்துருவும் போல, வீட்டை விட்டு வெளியில் போகங்காட்டின்ட்டு அவர் எப்படி எல்லாமே புலம்பி அவங்க அம்மாவிட்ட பேசுகிறாரு. அதுக்கு என்னடா பண்ண முடியும், அதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன், நான் வெளியில் போய்ட்டுருமா. ஆனால் நான் உயிரோட இருக்கணும்னாக்கா அதுக்கு நீங்கள் என் கூட வரணுன்ட்டு. அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகுறாங்க. நான் எதுக்காக நான் உங்க கூட வரணுன்ட்டு. ஆமாம்மா, இவங்க யாருமே என் கூட இல்லை, என் குடும்பம் முக்கியம்ன்ட்டு. நான் பாசமாக தான் இருந்தேன், எனக்கு எல்லார் மேலேயும் பாசம் இருக்குது. அதனால தான் அந்த வீட்டிலேருந்து என்னால் போக முடியாமல் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இங்கே இருக்கிறேன். ஆனால் நான் இப்போ வெளியில் போகணுன்ற நேரம் வரும்போது இந்த இடத்துல இருந்து நான் போயிடுறேன். ஆனால் நீங்கள் என் கூட வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அப்போ தான் நான் உயிரோட இருப்பேம்மா, இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன்ட்டு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதை கேட்டு தான் அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு வழியாக இவர் பேசி அவங்க அம்மா சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறாரு. சரிடா, நான் அவங்க கூட வரேன்ட்டு. அது கேட்டது அவர். எப்பயுமே நான் அவங்க மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்குமா, நீங்கள் எனக்கு வேணும்னிட்டு, நீங்கள் இல்லைனா என்னால் இருக்க முடியாது, நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா தான் நான் இருப்பேன்ட்டு இவர் எப்படி எல்லாமே பேசி சம்மதிக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா இவர் சமையல் கட்டுக்கு வராரு. அங்கே பாக்யாவும் எழிலும் ஃபோன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா, சந்தோஷப்படாதீங்கன்னுட்டு. ஏன்டா நான் உனக்கு அந்த கணேஷ் வந்துட்டு பிரச்சனை பண்ணும்போது எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு. இப்போ அதனால் என்ன, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது கிளம்புறேன், ஆனால் உங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டு தான்டா போவேன்னிட்டு. சரி இருக்கட்டும், நீங்கள் கிளம்புன்னு சொல்லும்போது பாக்யாவுக்கு ஹோட்டல்லேருந்து ஃபோன் வருது. அவங்க கிளம்பிடுறாங்க. கோபி மேலே வராரு. ராதிகா கிட்ட வந்துட்டு அவர் குஷியாக காட்டுறாரு. என்ன கிளம்பலாமா, அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா, பேசிட்டிங்களான்னு கேட்டவுடனே இவர் சந்தோஷமாக இருக்காரு. நம்ம போகலாம் இருன்னிட்டு. என்ன போகலான்றாங்க அவங்க. போகலாம், ஆனால் நாம் மட்டும் போக போகிறதில்ல, எங்கள் அம்மா கூட தான் போக போகிறேன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவங்க எதுக்காக வரணும், நாம் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நாம் மட்டும் போகலாம், அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா உன்னை மருமகளை ஏற்றுக்கிட்டு நம்ம கூட வந்து இருக்கிறதுக்காக சம்மதிக்கிறாங்கன்னுட்டு. அவங்க வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க முதல்ல என்னை பிடிக்காது, அவங்களுக்கு குழந்தைய அழிக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் முதல்ல ஆகாது, நம்ம வீட்டில் வந்து அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க வேணாம், அவங்க இருக்கட்டும், நாம் மட்டும் போகலாம், அவங்களுக்கு வர பிடிக்கலனா கூட நீங்கள் இருந்துருங்க, நான் போய்ட்டு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையான்ட்டு அவங்க புலம்புறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டிலேருந்து நம்ம போகணுன்னா எங்கள் அம்மாவோட தான் போகணும், அது என்னோடய முடிவு இதுதான்ட்டு அவர் சொல்கிறாரு. என்ன நீங்கள் எப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாக்யாவையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பழி வாங்குறதுக்கு நான் தான் கிடச்சினா நீங்கள் உங்கள் அம்மா கூட்டுட்டு வருவீங்களான்னு சொல்லும் போது, ஆமாம் எங்கள் அம்மா கூட தான் போய் ஆகணுன்ட்டு கோபி கட்டாயமாக சொல்கிறாரு. அதை கேட்டதோ ராதிகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.